சித்தர்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அகிலமெங்கும் பரப்பும் வேதாத்திரிய நட்புலங்களும் சுக்குமமாய் சுழன்று இன்றைய தவ நிகழ்வை நடத்தட்டுமாக. இன்றைய தவ நிகழ்வை இறை வணக்கம் மற்றும் குரு வணக்கத்தோடு இங்கே துவங்குகின்றோம். இறை வணக்கம். ஆதி எனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராய் அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து பேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பிறப்பிடை உணர்தல் இயக்கமாகி நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலையுணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். குரு வணக்கம். அண்டமதில் உருவெடுத்து அறிவை பெற்று அவ்வறிவு ஒன்று முதல் ஆறதாகி கொண்ட மேலாம் இவ்வுருவில் குறிப்பில்லாமல் கோடான கோடி எண்ணி அனுபவித்து கண்ட பலன் நினையறிய நினைந்தேன் அப்போ கருத்துணர்த்தி கனல் மூட்டி கருவாம் ஞான குண்டலினி எனும் மெய்யுணர்வு எழுப்பி குறித்து என்னை அறிவித்த குருவே அன்பே. நாடி சுத்தி செய்ய இன்றைய தவத்தை தொடர்ந்து திருப்பாவை பாடலும் மாக்குளமை விளைந்த மதிவிருந்து பாடலும். நான் பாடலை வாசித்தவுடன் அருள்நெறி பழனிசாமி ஐயா அவர்கள் விளக்கம் கொடுப்பாங்க. திருப்பாவை பாடல் 9. தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய டூபம் கமழற்றேலினை மேல் கண் வளரும் மாமன் மகளே மணிக்கதவும் தாழ்த்திறவாய் மாமீர் அவளை இழுப்பீரோ உன் மகள்தான் ஊமையோ அன்றி செவிதோ அனந்தலோ ஏம பெருந்துயலில் மந்திரப்பட்டாளோ மாமாயன் மாதவன் வைகுண்டன் என்றென்று நாமம் பலவும் நவீண்டு ஏரோல் என்பாவாய். மகரிஷியின் பாடல். ஈர்ப்பு சக்தி. ஈர்ப்பு எனும் சக்தி எழுமிடம் அணுவாகும் இயங்கமிடும் அண்ட பிண்ட சராசரம் எண்ணம். ஈர்ப்பு என்னும் இயற்கையின் உச்சநிலை எண்ணத்தின் உள்ளே எல்லாம் அடங்கிடும். வாழ்க வளமுடன். பழனிசாமி ஐயா அவர்களை விளக்கம் கொடுக்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சான்ற பெருமக்களே, திருப்பாவை பாசுரம் 9. தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய. அதாவது ஒவ்வொரு வீட்டில் இருக்கின்ற பருவ பெண்களை மற்றவர்களெல்லாம் கூடி அவரை தூயெழுப்பி பாவை நோன்பு நோற்பதற்காக அழைத்துச் செல்வதாக பாடல்கள் பாசுரங்கள் அமைந்திருக்கின்றன. இதிலே செல்வச் செழிப்பு மிக்க ஒரு பெண்
அவரை துயில் எழுப்புவதுதான் இந்த பாடலிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இங்கே பெண் என்பது நாம் ஏற்கனவே சொன்ன போல ஜீவாத்மா என்றே பொருள் கொள்ள வேண்டும். தூய மணி மாடத்து, அதாவது வசதியாக கட்டப்பட்ட ஒரு மாளிகை. அதுல சகல வசதிகளும் அலங்காரம் எல்லாம் இருக்கும் இல்லையா? அந்த மாடத்தை சுற்றிலும் விளக்குகள் எரிந்து கொண்டிருக்கின்றன. இந்த விளக்கு என்ற சொல்லிலே 2 பொருள் உண்டு. ஒன்று தீபம், மற்றது விளக்கம். குத்து விளக்கு என்று மகர்ஷி ஒரு தலைப்பில ஒரு விரிவான தத்துவத்தை தந்திருக்கின்றார். குத்தி விளக்கு, அதுதான் குத்து விளக்காகியது என்று மகர்ஷி சொல்வார்கள். அதாவது நாம் ஆக்னி தீட்சை தருகின்ற போது ஆள்காட்டி விரலால் புருவ மத்தியிலே தொட்டுத்தான் தீட்சை தருகிறோம். அப்படி அழுத்தமாக தொடுவதை குத்துதல் என்றும் சொல்லலாம். அப்படி குத்தி விளக்குதல் குத்து விளக்கு. அது மட்டும் இல்லை, இந்த விளக்கின் தத்துவத்திலேயே நம்முடைய உடலும் உயிர் மையங்கள் தத்துவமும் அடங்கியிருக்கிறது. ஒரு கொத்து விளக்கை பார்த்தீர்கள் என்றால் அடித்தட்டு பீடம் பெரிய வட்டமாக இருக்கும். அதன் மையத்திலே அப்படியே குமிழ்ந்து எழுச்சி பெறக்கூடிய வகையில அப்படியே ஒரு திரட்சி ஏற்பட்டு பெரிய திரட்சியாக இருக்கும். அதற்கு சற்று உயரத்திலேயே இதை விட சற்று சிறிய ஒரு திரட்சி இருக்கும். அதன் பிறகு நீண்ட தண்டு, அதிலே ஒரு திரட்சி, அதுக்கு பிறகு மேலும் அந்த ஒரு திரட்சி அதன் பிறகு அந்த விளக்கினுடைய 5 முகங்கள் உள்ள விளக்கு அமைந்திருக்கும். அதன் மையத்திலே அப்படியே குமிழ் போல திரட்சி எழுந்து அது கூர்வேல் போல அமைந்திருக்கும். இதுதானே குத்துவிளக்குடைய அமைப்பு. இது பீடம் என்பது நம்முடைய மூலாதாரத்தை குறிக்கும். அதிலிருந்து எழுச்சி பெற்ற அந்த பருத்த தண்டு நம்முடைய மூலாதாரம் சுவாதிஷ்டானத்தை குறிக்கும். அதை அடுத்து சற்று உயரத்தில் இருக்கக்கூடியது மணிப்புறத்தை குறிக்கும். பிறகு நீண்ட தண்டுக்கு பிறகு வரக்கூடியது அநாகதம், பிறகு விசுத்தி. அதன் பிறகு 5 புலன்களை குறிப்பிடக்கூடிய 5 முக விளக்கு. அதிலிருந்து எழுச்சி பெற்று கூர் முனையோடு முடிகின்ற பகுதி துரியத்தை காட்டும். இப்படி நம்முடைய உடல் தத்துவத்தையே விளக்கி காட்டுவது மட்டும் அல்ல, நம் வாழ்க்கையில் சந்திக்கின்ற பல வகை வேறுபாடுகள், 16 வகை காரணங்களால் 7 சம்பத்துகளிலே வேறுபடுகிறோம் இல்லையா? இதற்கான காரணங்களை விளங்கி நம்மை மேன்மைப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு அறம் சார்ந்த வாழ்க்கை விளக்குவதுதான் இந்த குத்து விளக்கு தத்துவம். எனவே அந்த விளக்கு தான் நமக்கு ஞானத்தை தர வல்லது, வாழ்க்கை நோக்கத்தை நிறைவு செய்ய வல்லது என்பதனால்தான் பக்தி மார்க்கத்திலே எல்லா இடங்களிலும் விளக்கு இருக்கும். இது மத சார்பே கிடையாது. இந்து கோவில்களிலே குத்து விளக்கு ஏற்றுகிறோம். தேவாலயங்களிலே மெழுகுவர்த்தி ஏற்றுகிறார்கள். இஸ்லாம் மதங்களிலே கூடு விளக்கு ஏற்றுவார்கள். அப்ப எல்லா மதங்களிலும் விளக்கு ஏன் ஒரு வழிபாட்டு அடையாளமாக, சின்னமாக ஏற்கப்பட்டிருக்கிறது என்றால், அதிலே உள்ள விளக்கம் ஆன்மீகத்தை சார்ந்திருப்பதனால்தான். எனவே தூய மணி மாடத்து சுற்றும் விளக்கு எரிய தூபம் கமழ, அதாவது ஒரு நறுமணம் கமழ்கின்ற போது அந்த நறுமணத்தோடு நறுமணம் கமழ துயிலணை மேல் கண் வளரும். அதாவது மெத்தைன்னு சொல்கிறோம் இல்லையா? துயில் அணை, அதாவது ஒரு திண்டு போல உயர்ந்து நிற்பது. அணைக்கட்டு சொல்றோம் இல்லையா? மண் பகுதியிலிருந்து உயர்ந்து கட்டப்படுவது.
அப்போ துயில்கின்ற அணை மேல் கண் வளரும் மாமன் மகளே. மாமான் மகளேன்னு சொல்றாங்க, மாமன் மகளேன்னு சொல்றாங்க. கண் வளர்தல் என்றால் இயல்பில் கண்ணுடைய இமைகள் திறந்துதான் இருக்கும். அப்போ அந்த இமைகளுடைய அளவு எவ்வளவு குறைவாக இருக்கும். தூங்குகின்ற போது இமைகள் மூடி விடுவதால் அது வளர்ந்த நிலை அல்லது அதனுடைய பரப்பளவு அதிகம் இல்லையா, அதனால் துயில் வளர்தல் அப்படின்னா கண் வளர்தல் என்றால் உறங்குதல் என்று பொருள். மாமான் மகளே, அதாவது அம்மான் மாமான் என்றெல்லாம் உறவுகளை நாம சொல்லுகிறோம். அதாவது ரத்த சம்பந்தம் இல்லாதவர்களை கூட நாம் அங்கிள் ஆண்டி சொல்றோம் இல்லையா, அது போல ஒரு உறவு கொண்டாடுவது மாமன் மகளே. மணிக்கதவம் தாழ்த்திரவாய். இந்த மணி கதவம் பொதுவாக கதவை திற என்ற சொல் வெளியே வருகின்ற வாசல் என்று நாம் பொருள் கொண்டாலும் கூட, இந்த இடத்திலே ஆன்மீகத்திலே நாம் நம்முடைய குண்டலினி சக்தியை ஏற்றுவது அல்லது நம்முள் ஆத்ம விளக்கை ஏற்றுவது என்றுதான் அது பொருள் கொள்ள வேண்டும். தட்டுங்கள் திறக்கப்படும் என்ற பைபிள் சொல்கிறதே, அது போல மணி கதவம் தாழ் திறவாய். மாமீர் அவளை எழுப்பீரோ. அவள் எந்திரிக்கல. நீண்ட நேரம் கதவை தட்டியும் அவள் எழுந்திருக்கவில்லை. ஒருவேளை வீட்டிலே பெண்களை குழந்தைகளை விட பெற்றோர் அதிகாலை எழுந்து விடுவார்கள். அதனால் உள்ளேயும் போக முடியவில்லை, அவளும் குரலுக்கு செவி சாய்க்கவில்லை, எழுந்திருக்கவில்லை. அதனால் ஏற்கனவே எழுந்திருப்பாளே மாமி, அவளது தாய், அந்த தாயை விழித்து அவள் கொஞ்சம் எழுப்பி விடுங்க என்பது போல, மாமீர் அவளை எழுப்பீரோ. உன் மகள் தான் ஊமையோ. அங்க இவ்வளவு நேரம் காதை தட்டிட்டு இருக்கோம், காது கேட்கலையா? அதற்கு ஒரு பதில் கூட பேசலையே, ஊமையா? அனந்தலோ, சோம்பேறித்தனம். அதாவது உறங்குகின்ற போது லேசான விழிப்பு வந்தாலும் கூட அதை காட்டிட்டா எழுந்திருக்க சொல்லிடுவார்களே என்று ஒரு பொய் தூக்கம் போடுகிறோம் இல்லையா? அது காரணம் சோம்பல். அனந்தலோ ஏம பெருந்துயல் மந்திரப்பட்டாலோ. ஏமம் என்றால் தங்கம், பொன். தங்கத்தை போல இன்னொரு உலோகத்தை காட்டி ஏமாற்றுகின்றது. மாற்றி தருவதா ஏமம், மாற்று, ஏமாற்று என்று அந்த ஒரு சொல்லாக உருவெடுத்தது. எனவே ஏமம் பெருந்துயில் மந்திரப்பட்டாலோ. பொன் போன்ற பெருந்துயில், மதிப்புமிக்க பெருந்துயில் இதுங்க. தவம் என்பதே அறிதுயில் என்று சொல்வார்கள். தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம் என்பார் பத்திரிகையார். அப்படி சுத்த வெளியோடு மனம் இணைகின்ற போது அங்கே நாம் அந்த சுத்த வெளி கலந்து விட்டோமா அல்லது தூக்கத்தில் ஆழ்ந்து விட்டோமா, ஒன்றுமே தெரியாத நிலை. அப்படி ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டாலோ, அதாவது சுத்தவெளியோடு இணைகின்ற போது அதிலிருந்து மீண்டு வருவதற்கே தோன்றாது. ஆழ்ந்த அனுபவத்திலே அதனோடு கலந்துவிட்ட பிறகு மீண்டும் இறங்குவதற்கே தோன்றாது. அதனால் ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டாலோ, மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நமின்றேலோர் எம்பாவாய். இறைவனுக்கு பல வார்த்தைகளால் அழைக்கிறார்கள். ஒவ்வொரு வார்த்தைக்குள்ளும் ஒரு ஆழ்ந்த பொருள் இருக்கும். இப்போ ஒரு பொருள் ஒரு இடத்துல வச்சோம், மறுபடியும் நாம் தேவைக்கு அந்த இடத்துல போய் பார்க்கிற போது இல்லை, இங்கத்தானே வச்சேன், அதுக்குள்ள எங்க மாயமா மறைஞ்சு போச்சு என்று கேட்கிறோம் இல்லையா? அப்போ புலன்களுக்கு எட்டாமல் மறைந்திருப்பது. இப்ப எதெல்லாம் மறைந்திருக்கிறது? இந்த பூமியில எத்தனையோ வளங்கள் மறைந்திருக்கின்றன. இந்த உலகத்திலே எத்தனையோ கேலக்சிஸ், அண்டங்கள்.
அதுல எத்தனையோ சூரியன்கள், கோள்கள், இவை எல்லாமே நம்மால் காண முடிவது இல்லை. நமக்குள் மனம் இருக்கிறது, பார்க்க முடியல. உயிர் ஓடிக்கொண்டிருக்கிறது, பார்க்க முடியல. அறிவு என்று ஒன்று இருக்கிறதாக பேசுகிறோம், ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் அறிவு இருக்கா என்றால் எடுத்து காட்ட முடிவதில்லை. அப்ப மறை பொருட்களாக எத்தனையோ நம்மிலே இந்த உலகத்திலே இருக்கின்றன. மகர்ஷி அவர்கள் ஒரு கவிதை சொல்லுவாங்க, நிலம் நடுவில் நீர் அடியில் சில பொருளை கண்டாலும் சிந்தனைக்கு சிறிதும் எட்டா ரகசியங்கள் கோடா கோடி என்று இயற்கை ரகசியங்களை பெற்ற ஒரு கவிதை சொல்வார். அப்படி எல்லாவற்றுக்கும் மூலமாகிய ஒன்றுதானே பெரியதாக இருக்க முடியும். அந்த மாய பொருள்தான் மாமாயன். அதை விட பெரிய மாயை ஒன்று கிடையாது. எல்லாமாக இருந்து கொண்டும் அதை அறிய முடியாதபடி ஒரு மாயையை உருவாக்கி வைத்திருக்கின்றதே, அதுதான் மிகப்பெரிய மாயை. தன்னில் இருக்கின்ற மறைப்பொருட்களை உணர முடியவில்லை. ஒவ்வொரு பொருளுக்குள்ளும் இருக்கின்ற மறைப்பொருட்களையும் உணர முடியவில்லை. அதான் மாமாயன். அடுத்து மாதவன். மாதவன் என்றால் வைகுண்டத்தில பார்க்கடலிலே மகாவிஷ்ணு பள்ளி கொண்டிருக்க, நாபி கமலத்திலிருந்து நான்முகன் வீற்றிருக்க, மகாலட்சுமி பாதத்தை தடவி கொண்டிருக்க, இப்படி ஒரு காட்சி தான் நமக்குள்ள வரும். அதனால் மாதவனே என்ற சொல் பயன்படுத்தாமல் மாதவமே என்றார் பட்டினத்தார். அதாவது எனதென்ற பொருள் ஏது, எனதென்ற செயல் ஏது, நீ அல்லால் உலகம் ஏது மாதவமே என்பார். எனதென்ற பொருள் ஏது, எனக்கு எது உரிமை உள்ளது? நானே யாருக்கு உரிமை உள்ளவன் அல்ல. எனக்கென்று எதுவுமே உடைமை உள்ளதும் அல்ல. ஏதோ ஒரு குறிப்பிட்ட வயது வாழ்கின்ற வரைக்கும் எனக்கு எது சொந்தம், அது பந்தம் என்றெல்லாம் பற்றி கொண்டிருக்கின்றோமே தவிர, மயக்கம் நேர்ந்து விட்டாலோ அல்லது இறப்பு வந்து விட்டாலோ எதுவுமே நாம் எடுத்து செல்ல முடிவது இல்லை. எனதென்ற பொருள் ஏது, எனதென்ற செயல் ஏது? உடம்புக்குள் உயிர் இயக்கம் இல்லை என்றால் அசையக்கூட முடியாது. எனதென்ற பொருள் ஏது, எனதென்ற செயல் ஏது, நீ அல்லால் உலகம் ஏது மாதவமே. தவத்தின் முழுமை மாதவம். அப்ப இறைவன் எப்படி இருக்கிறான்? மாதவமாக இருக்கிறான். அதாவது இந்த கருத்து ஓம் நம சிவாயா என்று ஒரு தொடர் வந்து கொண்டிருந்தது தூர்தர்ஷன் சேனல்ல. அதுல ஒரு எபிசோட், ஒரு வாரம் இந்த தேவர்கள் முனிவர்கள் எல்லோரும் கைலாயம் போறாங்க சிவபெருமானை தரிசிப்பதற்காக. அப்படிதான் கதைகள் எல்லாம் பேசுது. அங்கே போன போது சிவபெருமான் ஆழ்ந்த தியானத்துல இருக்கிறார். சரி, இவங்க எல்லாம் அமைதியாக காத்திருக்கிறாங்க. நீண்ட நேர தவத்திற்கு பிறகு சிவபெருமான் கண் விழிக்கிறார். எல்லோரும் அவரை போற்றி துதிப்பாடுகிறார்கள். பிறகு இந்திரன் கேட்கிறான், பெருமானே, நாங்கள் எல்லோரும் உம்மை அடைவதற்காக தவ முறை தியானங்களை மேற்கொள்கிறோம். ஆனால் நீங்களோ எப்போதும் தனிமையில் தியானத்தில் இருக்கிறீர்களே என்றால் நீங்கள் யாரை நோக்கி தவம் செய்கிறீர்கள்? மிக 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 அற்புதமான கேள்வி. யார்கிட்ட கேட்கிறாங்க? சிவபெருமான் இடத்துல கேட்கிறாங்க. நீங்க எப்பவும் தனிமையில் தியானத்தில் இருக்கிறீர்களே, நீங்கள் யாரை நோக்கி தவம் செய்கிறீர்கள்? அற்புதமான பதில். நான் என் மூலத்தை நோக்கி தவம் ஏற்றுகிறேன். அப்போ இவர்கள் பார்த்து வழிபடுகின்ற உருவமாகிய சிவத்திற்கு மூலம் ஒன்று இருக்கிறது. நான் எனது மூலத்தை நோக்கி தவம் ஏற்றுகிறேன். அப்ப அந்த மூலம் அறிய முடியாத மாமாயன். அதை அறிகின்ற வழி தவம். மிக அற்புதமாக சிவ தத்துவத்திலேயே
ஒரு காட்சி, அதுவும் தொலைக்காட்சியில தந்தது மிக ஆச்சரியமான ஒரு செய்தி. அப்படி தவமாக இறைவன் இருக்கின்றான். வைகுந்தன். வைகுந்தம் என்றால் இறைவன் என்று பொருள். அதாவது வைகுண்ட பிராப்தின்னு சொல்வார்கள் வைணவ சம்பிரதாயத்துல. செத்த பிறகு வைகுண்ட பிராப்தம் அடைந்தார் என்று சொல்வார்கள். அப்ப வைகுண்டம் என்பது அந்த சுத்தவெளியோடு நிரந்தரமாக கலந்துவிட்ட நிலை. இது எல்லாம் இந்த வார்த்தைகளை உச்சரிக்கின்ற போது, சொல்லுகின்ற போது நமக்குள் என்ன சிந்தனை இருக்கணும்? இப்படிப்பட்ட உயர்ந்த அந்த இறைவனோடு ஒன்றி கலப்பதற்காகத்தான் அந்த சுத்தவெளியை எழுச்சி பெற்று பஞ்சபூதங்களாகி ஜீவன்களாகி மனிதராக நாமாகவும் வாழ்கிறது. எனவே நம்முடைய வாழ்க்கை நோக்கம் இந்த உச்சத்தை தொடுவதே. அதுதான் நிறைவான முழுமையான வெற்றிகரமான வாழ்க்கை என்பதை இந்த வார்த்தைகளை உச்சரிக்கின்ற போதெல்லாம் அந்த பொருள் உணர்ந்து சொல்ல வேணும். சும்மா ஏதோ இறைவனை போற்றுகிறோம் என்று மாமா என் வைகுந்தன் மாதவன் சொன்னா ஒரு பயனும் இல்லை. இதுதான் என்னுடைய பொருள். இது நாம் அடைய வேண்டிய பக்குவம், மனப்பக்குவம் என்று ஒவ்வொரு முறை அதை உச்சரிக்கின்ற போதும் நினைவு கொள்ள வேண்டும். எனவே மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நமின்றேலோர் எம்பாயார் பாவாய். இப்படி எத்தனையோ பெயர்கள் இருக்கின்றன. அதெல்லாம் சொல்லி வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க வேண்டும் என்று தன்னுடைய ஆத்மாவுக்கு ஒரு வேண்டுதல் வைக்கிறாள் பாவை. அடுத்து மகர்ஷியுடைய மாக்கோள கவி ஈர்ப்பு சக்தி. ஈர்ப்பு எனும் சக்தி எழுமிடம் அணுவாகும். இயங்குமிடம் அண்ட பிண்ட சராசரம். எண்ணம் ஈர்ப்பு எனும் இயற்கையின் உச்சநிலை. எண்ணத்தின் உள்ளே எல்லாம் அடங்கிவிடும். அழுத்தம் என்னும் உந்து ஆற்றல் ஒன்றை கொண்டே. அந்த சுத்த வெளி என்ற ஆதிசிவம், அதிலே எது பிரதானமான இயல்பு தன்மை கேரக்டர் என்றால் அது தன்னை தானே அழுத்திக் கொள்கின்ற ஒரு தன் இருக்க ஆற்றல். இந்த இறுக்கம் அதைத்தான் ஈர்ப்பு சக்தி கிராவிட்டி என்று பேசும். அப்ப சுத்த வெளியை ஈர்ப்பு சக்தி கிராவிட்டி என்று பேசுகிறோம். அதுவே எழுச்சி பெற்று இயக்கத்தில் இறை துகளாகி ஜீவாத்மாவாக வரைக்கும் வந்த வரலாற்றில் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு துகள், உயிர் துகளாக இருந்தாலும் சரி, விண் துகளாக இருந்தாலும் சரி, அதற்கு மைய புள்ளி இருக்கிறது. அப்ப அந்த ஸ்பெசிபிக் கிராவிட்டி, ஒரு இயக்கத்திற்குள் மையம் கொண்டிருக்கின்ற சுத்தவெளி ஈர்ப்பு என்று பொருள். இந்த ஈர்ப்பு சக்தி இருப்பதனால்தான் இறை துகள்கள் ஈர்க்கப்படுகின்றன. ஒன்று இல்லை, ஆக்சிஜன் எவ்வளவு? 16 அணுக்கள். அதனுடைய அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் பார்த்தோம் என்றால் மையத்துல 8 புரோட்டான், 8 நியூட்ரான். புரோட்டானையும் நியூட்ரானையும் ஒன்றாகவே பொருள் கொள்கிறார்கள். ஏன்னா 8 8 16 ஆயிடும் இங்கேயே. அப்படி இல்லாம புரோட்டானையும் நியூட்ரானையும் பிரிக்காமல் ஒன்றாகவே பொருள் கொள்கிறார்கள். ஆனாலும் அதுல 2 இருக்கு. மையத்தில் நியூட்ரான் இருக்கும், அதை சூழ்ந்து புரோட்டான் அமைந்திருக்கும். இது மைய புள்ளியாக எடுத்துக்கொள்கின்றோம். அப்ப 8 அதுல. அடுத்த 8 எங்க இருக்குது? முதல் ஆர்பிட் வட்டப்பாதையில 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். செகண்ட் ஆர்பிட்ல 6 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இப்ப 6 2 8, மையத்துல 8, 16 ஆக்சிஜன், 16 அணுக்கள் அப்படின்றோம். சரி, இப்போ ஆக்சிஜன் எப்படி நீராக மாறுகிறது? 2 ஹைட்ரோஜன் அணுக்களை ஈர்க்குது. அப்போ ஆக்சிஜன் அணுவுக்கு பக்கத்தில் 2 ஹைட்ரோஜன் அணுக்கள் வருகின்ற போது
ஹைட்ரோஜன்ல மையத்தில் ஒரு நியூட்ரான் புரோட்டான் இருக்கும். அடுத்து ஆர்பிட்ல ஒரு எலக்ட்ரான் இருக்கும். ஸோ ஒரு எலக்ட்ரான் அது ஸ்டேபிள் கிடையாது. ஏதாவது பக்கத்துல இருந்ததுன்னா அதோட போய் ஒட்டிக்கும். அதே போல 8க்கு குறைவாக இருந்தால் அது ஈர்க்கும். அப்ப எந்த ஒரு இயல்பு இருப்பதனால்தான் ஆக்சிஜன் 2 ஈர்க்க ஹைட்ரோஜனிலிருந்து 2 மின்னணுக்கள் பிரிந்து போய் அதன் மையத்திலே புரோட்டான் நியூட்ரான் அமைந்து கொள்ள இரண்டாவது சுற்றுவட்ட பாதையிலே 2 எலக்ட்ரான்கள் இணைந்து கொள்ள 8 எலக்ட்ரான் சேர்ந்த உடனே அது முழுமை பெற்று விடுகிறது H2O. அந்த H2O கோடிக்கணக்கில் இணைந்ததுதான் ஒரு துளி நீர். அப்படி எண்ணற்ற துளிகள் இணைந்ததுதான் கடல். கடல் எத்தனை காலம் இருக்குது? நிலைத்திருக்கிறது. அப்ப அன்ஸ்டேபிள் ஆக்சிஜன், ஹைட்ரோஜன் அன்ஸ்டேபிள். அது ஸ்டேபிளா மாறினதுக்கு காரணம் ஈர்ப்பு சக்தி. எனவே ஈர்ப்பு எனும் சக்தி எழுமிடம் அணுவாகும். இயங்குமிடம் அண்ட பிண்ட சராசரம். இப்போ இந்த ஈர்ப்பு என்பதை இன்னொரு வார்த்தையில குறிப்பிடுகிறார்கள் சமீப காலத்துல. கிராவிட்டி அல்ல, இட் இஸ் சரௌண்டிங் பிரஷர் ஃபோர்ஸ், கான்ஸ்டன்ட் சரௌண்டிங் பிரஷர் ஃபோர்ஸ் என்று இப்ப அறிவியல் கிராவிட்டி என்ற வார்த்தைக்கு இன்னொரு பரிமாணமாக கான்ஸ்டன்ட் சரௌண்டிங் பிரஷர் ஃபோர்ஸ், சூழ்ந்து அழுத்துகின்ற ஆற்றல் என்று சொல்கிறது. எனவே இந்த உலகம், பிரபஞ்சம் என்ற இந்த உலகம் இயங்குவதற்கு அடிப்படையே இந்த சூழ்ந்து அழுத்துகின்ற ஆற்றலும் ஒவ்வொரு புள்ளியின் மையத்தில் இருக்கின்ற ஈர்ப்பு ஆற்றலும். எனவே இயங்குமிடம் அண்ட பிண்ட சராசரம். சரி, எண்ணம் ஈர்ப்பு எனும் இயற்கையின் உச்சநிலை. நம்ம இடத்துல எண்ணம் தோன்றவில்லை என்றால் நமக்குள்ள எந்த உணர்வை நாம் பெற முடியும், அனுபவத்தை பெற முடியும்? நான் என்பது இருக்காதே. எல்லாம் மற என இழந்த நலம் சொல்லாய் முருகா சுரபதியே என்கிறார் அருணகிரியார். எல்லாம் மற என இழந்த நலம், அதுதான் ஒன்றையும் நினையாது தன்னையும் மறவாத டோட்டல் அவேர்னஸ், பூர்ண பிரக்ஞ நிலை, சுத்த வெளியோடு இரண்டரை கலந்துவிட்ட நிலை, பேரின்ப நிலை. அதனால எண்ணம் தான் நம்மை பிரித்து காட்டுகிறது. நான் என்ற தனித்துவத்தை காட்டுவதற்கு அடிப்படையே எண்ணம். எண்ணத்திற்கு மூலம் என்ன? புலன் வழியாக நாம் பெற்ற எல்லா அனுபவங்களையும் நமக்குள் இருக்கின்ற ஜீவகாந்த ஆற்றலின் ஈர்ப்பு தன்மை அவற்றெல்லாம் ஈர்த்து கருமையத்திலே கொண்டு போய் இருப்பாக்கியது. அப்படி இருப்பான அனுபவங்கள் மீண்டும் மறத்தி மனமாக ஜீவாந்த அலைகளிலே பரவி மூளையிலே போய் மோதுகின்ற போது அது மீண்டும் எண்ணமாக தோன்றுகிறது. அப்ப அனுபவங்களின் பிரதிபலிப்பே மூளையில் எண்ணம் எனப்படுகிறது. இப்போ எல்லாம் எண்ணத்துக்கு அடங்கி போகுது இல்லையா? எண்ணமே இயற்கையதன் சிகரமாகும். எண்ணமே இல்லையெனில் ஏதும் இல்லை, எண்ணத்திற்கு அப்பாலும் ஒன்றுமில்லை. பிறப்பு இறப்பு உயர்வு தாழ்வு எண்ணத்தின் நாடகமே. பிரபஞ்ச ரகசியங்கள் அனைத்துக்கும் ஈதே பெட்டி. எண்ணமே இல்லை எனில் ஏதும் இல்லை, எண்ணத்துக்கு அப்பாலும் ஒன்றுமில்லை என்று கவியனுடைய கருத்து தந்திருக்கிறார். எனவே எண்ணம் ஈர்ப்பு எனும் இயற்கையின் உச்சநிலை. அந்த இயற்கையுடைய ஆற்றலே ஜீவன்களிலே மனிதனிடத்திலே வந்த போது சிந்திக்கின்ற ஆற்றலாக உச்சம் தொட்டிருக்கிறது. இந்த எண்ணத்தை கொண்டுதான் மீண்டும் அந்த ஈர்ப்பாற்றலாகிய சுத்த வெளியை உணர்கிறோம். சோ எண்ணத்தின் உள்ளே எல்லாம் அடங்கிவிடும். ஏன்னா நம்முடைய கருமையம் என்ற அந்த மையத்திலே இறை துகள் பின்னப்பட்டது பாருங்க. அந்த இடத்தில் இருந்து இன்று வரைக்கும் நீண்ட சரித்திரம் அனைத்தும் நமக்குள்ளே இருக்கிறது. அதனால்தான் மேன் இஸ் a சாம்பிள் ஆஃப் தி யூனிவர்ஸ். மனிதன் என்பவன் பிரபஞ்சத்தின் பிரதிநிதி.
இதை அறிந்து விட்டால் அப்ப நமக்குள் இருக்கின்ற அத்தனை பதிவுகளும் புதுப்பிக்கப்பட்டுவிடும். அப்போ சாமி சொல்லுவாங்க, ஒரு முறை அந்த சுத்தவெளி அனுபவத்தை பெற்றுவிட்டால் பிறகு இயற்கை ரகசியங்களை பற்றி எப்போது நாம் சிந்தித்தாலும் நமக்குள் இருக்கின்ற கருமயத்திலிருந்தே அந்த அனுபவம் வெளிப்படும் என்று சொல்லிக்க ஒரு இடத்துல. அப்படி எண்ணத்தின் சிறப்பு வார்த்தைகளால் அளக்க முடியாதது என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி என்ற உரையை நிறைசுகின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். அருமையான கருத்துக்கள் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். இன்று திருப்பாவை பாடலுக்கும் மகரிஷியின் மாக்குளமை விளைந்த மதிவிருண்டு பாடலுக்கும் அருமையான விளக்கம் அளித்த அருள்நெறி பழனிசாமி ஐயா அவர்களை வாழ்த்துவோம். அருள்நெறி பழனிசாமி ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்களின் உடல் நலம், பொருள் வளம், மனவளம் மற்றும் அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்துப்பாடி நிறைவு செய்வோம். உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை ஒப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்த ஆட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை கலங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் மெய்ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டட்டே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டட்டே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள், தவத்தை வழிநடத்தியோர், நச்சிந்தனை வழங்கியோர், பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல் நலம், மனவளம், பொருள் வளம், நல் தொண்டு, ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலை தவம் நம்பிருக்கின்றது. இறைவரும் குருவருக்கும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருக்கு நம்மை இறைநிலை உணர்பயணத்திலே சிறந்த முறையிலே வழிநடத்தட்டும் என வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி எண்ணுகிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.